ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஒரு ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம். குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு 2-3 கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ தான் நாங்கள் எடுத்து போட போகிறோம். என்ன நான் ட்ராவல் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் வெளியே அவுட்ரூ மட்டும் தான் எடுக்கிற மாரி சூழ்நிலைக்கு அமைஞ்சிச்சு. யாராச்சும் பார்த்துருவாங்களோன்ட்டு தான் பயந்து எடுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல வீட்டில், ஒரு குட் நியூஸ் ஒன்று வேறு இருக்குது. ஸோ அது வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். நான் போகிற கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு மொபைல் உள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். அதனால வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் கவுண்டரில் வாங்கி வச்சிடுறாங்க. அதனால தான் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் எடுத்து என்னால் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவுட்ரே தான் நான் எடுத்து போடுற மாரி இருந்தது. அப்படியும் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன், பட் டிலீட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த ஒரு கோயில் பார்த்து முடிச்சிட்டோம். இது மொதல் கோயில். பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கணும்னா இது வந்துட்டு இங்கே தான் வரணும். காரமடை உள்ளே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு வெளியே வந்து எடுக்கிறேன். அடுத்து நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அங்கே லென்த் வீடியோவாக போகிறோம். இந்த மரம் எதுக்குன்னா வில்வா மரம். குழந்தை இல்லாதவங்க இதில் தொட்டில் கட்டிட்டு போனால் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இதுதாங்க கோயிலோட அவுட்ரு, ராஜகோபுரம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு ஈஷா யோகா போகிறோம். பாய். ஈஷா யோகா போகிற வீடியோவும் நான் லென்த்தாக எடுத்து போடுறேன். அது இன்னொரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள்.